இந்திய அரசியலமைப்பின் 176 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். ஆளுநரின் சிறப்பு உரை, ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர். இந்த பிரிவு மாநில ஆளுநர் எப்போது மற்றும் எப்படி சட்டமன்றத்தில் சிறப்பு உரையாற்ற வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஒவ்வொரு பொதுத் தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் சட்டசபை கூட்டத்தின் தொடக்கத்தில், ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் பட்ஜெட் செஷன் தொடக்கத்தில், இந்த 2 நேரங்களிலும் ஆளுநர் கட்டாயம் உரையாற்ற வேண்டும். யாரிடம் உரையாற்றுவார்? மாநிலத்தில் ஒரு அவை, சட்டமன்ற பேரவை மட்டும் இருந்தால் அந்த அவையில் உரையாற்றுவார். 2 அவைகள், மேலவை மற்றும் கீழவை இருந்தால் 2ஐயும் கூட்டி ஆளுநர் உரையாற்றுவார். நோக்கம்: சட்டமன்றம் எதற்காக கூட்டப்பட்டுள்ளது என்பதற்கான காரணங்களை ஆளுநர் உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பார். பொதுவாக அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இதில் இடம்பெறும். விவாதம்: ஆளுநரின் உரைக்கு பிறகு அந்த உரையில் உள்ள விஷயங்கள் குறித்து விவாதிக்க சட்டமன்ற விதிகளின்படி நேரம் ஒதுக்கப்படும். இதற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் என்று பெயர். சுருக்கமாக சொன்னால், ஒரு புதிய அரசு அமையும் போதும் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் சட்டசபையில் நிகழ்த்தும் உரை பற்றி இந்த பிரிவு கூறுகிறது. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in